அதை அவனுக்கு நீதியாக எடுத்தாராம். ஆனா இங்க இவர் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. இப்போ ஈசாக்கு பிறப்பான், சாராள் கர்ப்பவதி ஆவா அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஆனா ஒன்ன செய்யறாரு ஆபிரகாம், ரெண்டு விஷயம் சொல்லி இருக்கிறாரு. ஒன்னு விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆனா இங்க விசுவாசிக்க வேண்டியதை அவரால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. ஆனா கீழ்ப்படிய வேண்டியதுக்கு கீழ்ப்படிந்தார். இந்த ஆபிரகாமுக்கு அவர் சொல்ற வாக்குத்தத்தங்களை அவரால் நம்ப முடியல. ஆனா நுனித்தோலை அறுக்கணும்னு சொன்னதை அவருக்கு ஈஸியா என்ன செய்ய முடியுது, எல்லாம் ஒட்டு மொத்தமா கலந்து அவருடைய அவிசுவாசத்தெல்லாம் ஒரு விஷயமாவே எடுக்காம அவருடைய கீழ்ப்படிதலுக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை கொடுத்து இந்த அவிசுவாசப்பட்டதை கூட விசுவாசமா புதிய ஏற்பாட்டில் வேதம் என்ன செய்து கன்வெர்ட் பண்ணுகிறது.